வணக்கம். நம்ம விரும்பினவங்க நம்ம கூட இல்லைன்னா இப்போ மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் எல்லோருக்குமே. அவங்க இல்லையேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்க ஏன் போகிறாங்க, எதுக்கு பிரிகிறாங்கன்ற காரணமும் அவங்கள கேட்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அவங்க தேவை வேறு. பணமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆம்பளையோட வயசாக இருக்கலாம், அதை தேடலாம். இல்லை யாருக்காவது நிர்பந்தமாக இருக்கலாம், அவங்கள பிரிய முடியல. ஏற்கனவே அவங்க வேற ஒருத்தர் கூட இணைஞ்சு உங்கள் கூட வந்துருக்கலாம். அந்த பிரிவை அவங்களால தாங்க முடியாமல் அவங்களும் போயும் இருக்கலாம். அதனால் இல்லை யாருடைய கட்டாயமாக கூட இருக்கலாம், அவங்கள விட்டு பிரிஞ்சு வாங்க அப்படின்ற ஒரு கட்டாயமாக கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் அவங்கள காரணம் கேட்காதீங்க. அவங்கள காரணம் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, பின்ன உங்களுக்கு பிடிக்கல, நான் பிரிஞ்சிடுறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் கூட பேசாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிரிஞ்சிடுன்னு சொல்ல மாட்டாங்க, எங்கள் கூட பேசாதீங்க அப்படின்ற காரணம் ஒன்று மட்டும்தான் சொல்லுவாங்க. வேறு காரணம் தெரியாது. ஏன்னா நம்ம உண்மையாக அவங்கள விரும்பியிருக்கோம், நேர்மையாக இருந்திருக்கோம், வேறு யார் கூடவும் நம்ம பேசாமல் இருந்திருப்போம். அந்த உண்மை, அந்த நேர்மை நம்மளை பாதிக்குது. பரவாயில்ல, பாதித்தா பரவாயில்ல. ஆனால் அவங்களால இருக்க முடியல. அந்த மாதிரி அவங்க வேறு ஒருத்தரை தேடி போகிறாங்கனாக்கா போட்டோம், விட்டுருங்க. நீங்கள் காரணம் கவலைப்படாதீங்க. நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா அதோட கால சூழ்நிலை, உங்களுடைய எண்ணம், வைத்தறிச்சல் எல்லாமே அவங்கள போய் பாதிக்கும். சீக்கிரமாக அவங்க ஏதோ ஒரு நிலையில், சூழ்நிலையில் தள்ளப்படுவாங்க. அப்போது உங்களை நினைப்பாங்க. நினைக்கட்டும். நினைக்கிறாங்களே இல்லையா அது தெரியாது. ஆனால் காலம் அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லும். கடவுள் ஒருத்தன் இருக்கான்னு இருந்தால் அவன் அவங்களெல்லாம் தண்டித்து உன்னுடைய மன கஷ்ட குறைகளெல்லாம் தீர்த்துருவான். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன் போகிறாங்கன்னு, எதுக்கு போகிறாங்கன்றதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்காதீங்க. போனால் போட்டோம், விட்டுருங்க. நம்மளை பிடிக்கலையா விட்டு போகிறாங்கன்னு சொல்லி நினச்சிக்கோங்க. இல்லையா, நம்மளே ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி காரணத்தை நம்ம ஒதுங்கிக்கலாம், அவங்கள விட்டு நாம் ஒதுங்குண்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி ஒதுங்க. அதுதான் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும். அதான் நீங்கள் விரும்பினதுக்கு உண்டான காரணம். எவனோ விரும்புகிறான், அவன் மறுபடியும் அடிக்கிறான், உதைக்கிறான். அவன் அந்த காலகட்டாயமாக கூட இருந்து அவங்க ஒதுங்கலாம். அதனால் நம்ம அவங்கள விட்டு நாம் ஒதுங்குறது தான் நல்லது. ஏன்னா எச்சி இலையாக தான் இருக்கும். மரத்தில், தோட்டத்தில் இருக்கிற இலை தோட்டத்திலே தான் இருக்கும். அது வாடி வதங்கினாலையும் எச்சி இலை இருக்காது. இது எச்சி இலை. எல்லாரும் சாப்பிட்ட பின்னாடி தூக்கி வீசாட்டக்கூடிய இலை. இது எத்தனை நாளைக்கு இருக்கும் சொல்லுங்கள்? அழகும் வயசும் எத்தனை நாளைக்கு இருந்துடும்? நீங்கள் வேறு ஒருத்தரை தேடி போகிறீங்கன்னாக்கா எத்தனை காலம் நீங்கள் வாழ்ந்துருவீங்க சொல்லுங்கள்? அதனால் இதோட தொடர்ச்சி இந்த கதையை ஷேர் பண்ணி எவ்வளோ பேர் பார்க்குறீங்க, எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு அதுதான் முக்கியம். லைக் முக்கியம் கிடையாது. எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அந்த கமெண்ட் தான் முக்கியம். கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இருந்து இந்த கதையோட முழு விவரத்தையும் தினமும் நாங்கள் வெளியிடுவோம். அப்போ இந்த கதை என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. எப்படி இருக்குது, எப்படி போச்சு, எப்படி வந்ததுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே கமெண்ட் பண்ணட்டும். இந்த கதையோட முழு விவரமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து நாங்கள் இந்த கதையை, இந்த ஸ்டோரியை வெளியிடுறோம் நாங்கள். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். கமெண்ட் வருதான்னு பார்க்குறேன். கமெண்ட் வந்தால் அப்படி இந்த இதுவோட நாங்கள் முழு விவரத்தையும் தினமும் சொல்லி இது பண்ணுவோம். அதனால் சீக்கிரமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது மூலிமா எல்லோரும் கொஞ்சம் நல்லா இருங்க. இந்த கதையை கேட்ட பின்னாடி கொஞ்சம் அவங்கவுங்க இருக்கிற இதில் இருங்க. யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. நன்றி, வணக்கம்.